டெல்லியில் முதலமைச்சர் விஜய் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள், முக்கிய சந்திப்புகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணிக்குள் தாவேகா நுழைவது என்பது சாத்தியப்படுமா? குடியரசுத் தலைவர்கள் தொடங்கி ராகுல் காந்தி வரை அவர் சந்திக்க இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார், அதனுடைய அரசியல் முக்கியத்துவம் என்னென்ன விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு டெல்லியில் சென்று சேர்ந்திருக்கிறார். அடுத்தடுத்து முக்கியமான மீட்டிங்கள் இருக்கிறது. நம்ம அதை பேசி முடிச்சு வரக்கூடிய நேரத்தில் குடியரசுத் தலைவர் அவர்களே அவர் சந்தித்திருக்கலாம் அப்படிங்கிற சூழல் உருவாகி இருக்கிறது. கடந்த முறை போன போதே அந்த மரபு உடைக்கப்பட்டது. நீங்கள் முதல்ல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரையும் பிரதமரை பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க பார்ப்பாங்க, ஏன் அதை செய்யலை என்கிற கேள்வி அப்போதே எழுந்தது. அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ குடியரசுத் தலைவர் வெளியில் போயிருந்தாங்க. அவங்க வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நேரம் கொஞ்சம் கூடுதலாக காலம் எடுத்தது. இவங்க 2 நாளில் ரிட்டர்ன் வரதுன்னு பிளான் வச்சுருந்ததுனால குடியரசுத் தலைவரை அந்த சமயத்தில் பார்க்கவில்லைங்கிற விமர்சனமும் எழுந்தது. துணை குடியரசுத் தலைவர் திரு சிபிஆர் அவர்கள் அப்போது இருந்தாலும் கூட குடியரசுத் தலைவரை பார்க்காம நீங்கள் பார்க்க வேண்டாம் என்பதாக அவர் சொன்னதுனால அது வரைக்கும் காத்திருப்போம், சேர்த்து பார்த்துக்கலான்னு வந்துட்டாங்க. இது மேஜர் காலான ஆக்சுவலாக போகக்கூடிய பயணம் குடியரசுத் தலைவர் சந்திப்பு என்பதை தாண்டி நாளை நடக்கக்கூடிய நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வது தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அப்போ நித்தி ஆயோக் கூட்டம் அப்படின்னு போகும்போது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கான நிதி இவங்க தான் சொல்கிறாங்க இல்லையா, கஜானாவையே தொடச்சி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. என்னமோ நம்ம முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி கவுக்கிற மாதிரி மொத்தத்தையும் ஏதோ உள்ளே கொட்டி பொட்டியில் தூக்கிட்டு போன மாதிரி இல்லான ஒரு இமேஜ் இருக்குன்னு வைங்களா. அது பொலிட்டிக்கல் ரெட்டோரிக் தான். அப்படியெல்லாம் யாராலையும் கஜானாவை மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிட முடியாது. அது அரசு நிர்வாகத்தில் சாத்தியமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சைடு. இப்போ இந்த தொடர்பாக இப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி வேண்டும், ஏற்கனவே இருக்கக்கூடியது என்ன, உங்களுடைய கனவு திட்டங்கள் அதை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கிட்ட நம்ம நிதியை கேட்குறோம்னா யார்கிட்ட கேட்குறீங்க, நம்ம ஜீட்டு தானே, கேளுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், நமக்கு 1000 கோடி ரூபாய் நம்ம கேட்டோம், அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. அது வழக்கமாக என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் அந்த ஸ்பிளிட்டப்பில் வரக்கூடியதா, நீ எவ்வளோ கேட்டவங்க எவ்வளோ வந்தது எல்லாம் இன்னும் அமைச்சர் தெளிவுபடுத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சைடு. இப்போ முதலமைச்சருடைய பயணத்தில் நாளைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களும் இணைந்து பிரதமர் அவர்கள் தலைமையிலான நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த நித்தி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக இருந்து தமிழ்நாட்டுக்குரிய நிதி கடந்த காலத்தில் நித்தி ஆயோக் நம்ம பேர் வைக்கிறதுக்கு முன்பாக ஐ திங்க் டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் மேலே ஜெயலலிதா அதை எனக்கு கொடுத்த நேரம் பத்தலை அப்படின்னு அதுலேருந்து வாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது 2026 தேர்தலுக்கு முன்பாக அவர் போனது முழுமையாக இருந்தார். இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, அந்த பக்கம் மோடி அவர்களுக்கு சிரித்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோலாம் வைரல் ஆச்சு. நடுவில் வெவ்வேறு காரணங்களை சொல்லி புறக்கணிக்கவும் செய்தார் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வாக் அவுட்ஸுங்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதுக்கு பிறகு இப்போ இந்த முதலமைச்சர் எப்படி இருக்க போகிறார்? ஏன்னா ஒரு புகைப்படம் ஒன்று ரொம்ப வைரல் ஆச்சு. என்னென்னா நீங்கள் பாருங்கள், எத்தனை முதலமைச்சர்கள் மாறினாலும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே இருக்கார் அப்படின்னு பிரதமருடைய புகைப்படத்தை போட்டு அம்மையார் ஜெயலலிதாவோட சந்திப்பு, மோடி அவர்கள் ஓபிஎஸோட சந்திப்பு, எடப்பாடி பழனிசாமியோட சந்திப்பு, ஸ்டாலினோட சந்திப்பு, இப்போ விஜயோட சந்திப்பு, அவர் அப்படியே நின்று எத்தனை முதலமைச்சரை பார்த்துட்டாரு பாருங்க என்பதாகலாம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா ஒரே ஓட்டுக்கு 3 முதலமைச்சரை பார்த்துட்டோங்கிற விமர்சனம் இல்லாமல் 2016 காலகட்டம் அது இயற்கையாக நடந்தது நீ அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு. பட் அதை தாண்டி அவ்வளவு சரிங்க இருக்காரு, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துட்றாருன்னா அது வேறொரு விவாதமாக போகும். இப்போ நித்தி ஆயோக்கில் நாளைக்கு கேட்பதற்கான விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை, நிதி பங்கீடு. ஏன்னா அவங்க தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 96 பக்க தேர்தல் அறிக்கை நினைக்கிறேன், 96லேருந்து 98 பக்க தேர்தல் அறிக்கை. அவங்க அதை அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பிரித்து அதில் வெவ்வேறு விதமான கோரிக்கைகளை வச்சுருக்கிறாங்க. அந்த மாநில அரசு சார்ந்து நிதி பகிர்வு, நிதி பங்கீடுலாம் ரொம்ப அழுத்தமான கோரிக்கைகளை, வலியுறுத்தல்களை வைத்திருந்தார்கள். அதெல்லாம் இப்போ நாளைக்கு முதலமைச்சர் பேசுவாரா? அது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுக்குமான உரிமையாக அது முழக்கம் இருக்குமா? வழக்கமாக போகும்பொழுது அந்த மாநில சுயாட்சி சார்ந்தினா அவர் அப்போ அண்ணாவை கோட் பண்ணுறாரு, அண்ணாவோட எம்ஜிஆர் கோட் பண்ணுறாரு, எம்ஜிஆர் கோட் பண்ணது அண்ணாயிசம், அண்ணாங்கிறவர் பேசியது என்ன, நீங்கள் அப்படிலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிதி ஏற்கனவே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்புமிகு மத்திய நிதியமைச்சரை பார்த்துருக்காப்புல, அதனுடைய நீட்சியெல்லாம் என்னவாகுதுங்கிறது அக்யூமுலேஷன் ஒரு சைடு. பட் இதை விட முக்கியம் குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவர் ஆகிய 2 பேரை சந்திப்பது என்பது தான் அவருக்கான இன்றைய ஷெட்யூலில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இது இதோட முடியுமானா இல்லை, இதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வருகிறது. வெறும் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் மட்டுமல்ல,
கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்கிறார். சந்தித்து அவர்களுக்கு நட்பையும் அன்பையும் வெளிப்படுத்தி தாவேகா ஆட்சிக்கு இந்த நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் உறுதுணையாக இருந்தவர்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் பேச போகிறாருங்கிறது அடுத்த கட்ட செய்தியாக வருகிறது. அப்போ இன்றைக்கு 4 மணிக்குள்ள குடியரசுத் தலைவரோடு பிறகு 5:45க்கு மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு இவர் சிபிஆர் அவர்கள், அதுக்கு முன்பாக மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள், அதற்கு பிறகு மாலை திரு டி ராஜா அகில இந்திய செயலாளர் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டி ராஜா அவர்களோடு சந்திப்பு. அதற்கு பிறகு மாலை 6:30 மணிக்கு காங்கிரஸ் அம்மையார் சோனியா காந்தி அவர்களுடைய இல்லத்தில் ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் அவர் சந்திக்கிறார் என்பதுதான் இப்போதுக்கான நேர ஒதுக்கீடாக டே 1 இருக்குது. அவர் ஆக்சுவலாக 3 நாள் பயணமாக அங்கே பயணம் செய்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஸோ இப்போ என்னென்னா, முதலமைச்சர் அங்கே இருக்காரு, இது போச்சு. இப்போ இதில் அரசு நிர்வாக ரீதியிலான சந்திப்பும் இருக்கும், அரசியல் ரீதியிலான சந்திப்பும் இருக்கும். நீங்கள் அரசியலாக தான் கூட்டணி கட்சிகளுடைய இந்த சந்திப்பை பார்க்கணும். இப்போ டி ராஜா அவர்கள்லாம் பொறுத்த வரைக்கும் இதில் காங்கிரசினுடைய நடவடிக்கை குறித்து அண்மையில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில், கட்சிகளுடைய கூட்டத்தில் பல கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் எல்லாம் பேசும்போது நீங்கள் புதுசாக அவரை கொண்டு வரீங்க, அது சரி, வரவேற்கத்தக்கது. ஆனால் ஸ்டாலின் எவ்வளவு உறுதியாக எதிர்த்தாரோ அத்தகைய உறுதித்தன்மையை நீங்கள் இவரிடமும் பாஜக எதிர்ப்பில் உறுதி செஞ்சுக்கணும் என்பதை உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் பதிவு செய்தார்கள்ங்கிறது தான் அங்கே கூட்டத்தில் இருந்து தலைவர்கள் பெயர் குறிப்பிடப்படாமல் சொன்ன செய்திகளாகவே வெளியாகவும் செய்திருக்கிறது. அப்போ பாஜக எதிர்ப்பில் இவர் கடுமையாக செயல்படுவாரா என்கிற நம்பிக்கையை அகில இந்திய கட்சிகளுக்கும் மற்ற பிராந்திய பாஜக எதிர்ப்பு இந்தியா பிளாக்ல இருக்க கட்சிகளுக்கு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு, அதுக்கான கடப்பாடும் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். நீங்கள் காங்கிரஸ் உறவுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயினில் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு கடைசியாக நடந்த 2 விஷயங்கள் ரொம்ப பெரிய சிக்கலையும் கூட அந்த உறவில் உருவாக்கியது. ஒரு செய்தி, அது மேபி இன்னும் கூட ஊர்ஜிதமாகட்டும், பட் செய்தியாக ரிப்போர்ட் ஆயிடுச்சு. சன் நியூஸும் அதே போல் அவங்க அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, மாண்புமிகு அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் கிள்ளியூரில் 3வது முறையாக வெற்றி பெற்றவர். அவரை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் அந்த வெற்றி செல்லாதுன்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், வழக்கு தொடுக்க தயாராகி வருகிறார்னு ஒரு செய்தி. மேபி அது அதிகாரப்பூர்வமாக அவர் அந்த அங்கே மாவட்ட செயலாளராக குமரியில் இருக்கக்கூடிய சபீன் அவர்களோ அல்லது மாண்புமிகு அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்களோ சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அமைச்சர் சொல்கிறது அவங்க யாராவது ஒருவருக்கு ஆக்சுவல் ரியாக்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதில் மேற்கொண்டு பல விஷயங்களை பேசலாம். எங்கள் கூட்டணி கட்சி உள்ளே இருக்கிறாங்க, எப்படிங்க நீங்கள் இதை கொண்டு போகலான்னு. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, 2024 தேர்தல் வெற்றியை எதிர்த்து யார், ராமநாதபுரத்தில் திரு நவாஸ்கனி அவர்கள் ஐயுஎம்எல்னுடைய எம்பி, அவர் ஏனி சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறார். அதே தொகுதியில் நின்ற போட்டியிட்டவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதை எதிர்த்து, யார், ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவருடைய தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு ஒரு எலெக்ஷன் வழக்கை பதிவு பண்ணுறார். இந்த வழக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் வருது. அவர் பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதிரி கரெக்டாக அஃபிடவிட்டில் இதை ஃபில் பண்ணலை, இந்த சொத்து கணக்கு அவர் காட்டின மாதிரி தெரியல, இல்லைன்னா இந்த வருமான வரி இது இருக்குது, அதனால் அப்படின்லாம் எடுத்த டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸும் அந்த கேஸ் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு இல்லை, பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிஞ்சு திமுகவிலேருந்து ஓபிஎஸ் இணைந்து விட்டார். திமுகவில் ஓபிஎஸ் இணைந்த கையோடு கூட்டணி கட்சியான ஐயுஎம்எல்னுடைய வழக்கு இருக்கக்கூடாது, நம்ம அவரை எதிர்த்து கேஸ் நடத்துறது சரியாக இருக்காது என்று சொல்லி அடுத்ததாக நகர்த்தி அவர் நேரடியாக போய் அந்த வழக்கை வாபஸ் பெற்றார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஏன்னா இப்போ அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க, தலைவராக இருக்கலாம், நம்ம தலைவர் ஸ்டாலினாக இருக்கலாம், இதற்கு முன்பாக இருந்த கூட்டணியினுடைய அங்கே பொறுப்பில் இருந்ததாக அவங்க இருந்திருக்கலாம். பட் இது எல்லாவற்றையும் தாண்டி எதிர்த்து போட்ட வழக்குனாலும் அது பலாப்பழத்தில் தான் தனியாக நின்றது. தனியாக அவர் ரெட்டையில நின்றுலாம் கண்டெஸ்ட் பண்ணி கேஸ் போடலை, அவர் பலாப்பழத்தில் நின்னாப்பில். ஆனாலும் அது ஒரு உரசல் வரக்கூடாது, ஒரு முரண் வரக்கூடாது, கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு நெருடலா வேண்டாம்னு திரு ஓ பன்னீர்செல்வம் செய்தார் இல்லையா. இது ஒரு பக்கமும், இந்த பக்கம் இது ஊர்ஜிதமாச்சுன்னா சொந்த கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்குது, உங்களுக்கு பெரும்பான்மையும் இல்லாத நேரத்தில் கூட்டணிக்கு வந்திருக்காங்க, அவங்க ஜெயிச்சதில் 5ல் 3ங்கிறது கன்னியாகுமரி தான். 3வது முறையாக கிள்ளியூரில் எம்எல்ஏவாக ராஜேஷ்குமார் ஜெயிக்கிறாரு. அவரை
எதிர்த்து போட்டால் இது சரியாக இருக்குமா என்கிற கேள்வி வருகிறது. மேபி இதுக்கு அவங்க மறுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த செய்தியை வாபஸ் வாங்கிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ரிப்போர்ட் ஆனதுக்கு அதிகாரப்பூர்வமான மறுப்பு ஏதாவது ஒரு சைட்லேருந்து வந்துட்டா கூட குழப்பம் இல்லாமல் போயிடும். இந்த சபீன் இதை மட்டும் தான் செஞ்சாருன்னா இதை விட ஹைலைட்டாக ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. அது அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை வந்து அது புஷி ஆனந்துக்கு தெரிந்து செய்ததுனால நீங்கள் விஜய் அவர்கள் லெவல் வரைக்கும் போயிருக்கும்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். என்ன விஷயம், காங்கிரஸில் பொதுச் செயலாளராக சாதாரணமாக இல்லை, காங்கிரசினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்த ஐ திங்க் திரு KG ரமேஷ்குமார் என்கிறவரை தாவேகாவில் இணைத்திருக்கிறார்கள். அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே அலுவலகத்தில் இதே சபீன் அவர்கள் தான் யார் இப்போ கில்லியூர் இவரை எதிர்த்து கடிதம் எழுதியிருப்பதாக. ஏன்னா அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் வழக்கை ஃபைல் பண்ணணும். அவர் என்ன மாதிரி அதை ரைஸ் பண்ணாருன்னு தெரியல. மேபி அதனுடைய ஸ்பெசிஃபிக்ஸ் வந்ததுன்னா நம்ம அதை இன்னும் கூட விரிவாக பேசலாம். வெறும் புகார் கடிதம் தானா, அது இப்போ கூட்டணி தொடர்றதுனால அது என்ன மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில பொதுச் செயலாளரை கூப்பிட்டு கட்சியில் இணைக்கிறாங்க. அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு, காங்கிரஸ் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் காங்கிரஸில் இருக்கிறீங்க, காங்கிரஸ் இப்போ கூட்டணி கட்சியாக இருக்கிறது, ஆட்சியை ஆதரிக்கிறது, அமைச்சர் பொறுப்பெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, நீங்கள் எப்படி இது ஒரு முரணாக தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பதில் சொன்னார், காங்கிரஸ் என்ன எந்த ஆதாயமும் இல்லாமலா ஆதரித்தது, அவங்களுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, முதலமைச்சர்கிட்ட இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க, ஆதாயத்தை வைத்து கொண்டு தானே அவர்கள் இப்போது ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கூட்டணியில் இருக்கும்போதே கூட்டணி கட்சியிலிருந்து வருகிறவர்களை இணைப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் அபாயகரமானதாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இணைச்சதோடு மட்டும் இல்லாமல் அதில் அவங்கெல்லாம் மாநில பொறுப்பு. இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்பாக காங்கிரஸ்லேருந்து இதே மாதிரி மாநில பொறுப்பில் இருந்த ஒரு போய் சேர்ந்தார் தாவேகாலனா, இது வேறு வேறு கூட்டணி அப்படி போனாரே திங்க அதில் ஒருத்தரை கேண்டிடேட்டாகவே நிற்க வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது தனி, உதயநிதி அவர்கள் எதிர்த்துனவர் அப்படி போனவர் நினைக்கிறேன். ஸோ அப்படி காங்கிரஸ் இருந்து அந்த நிற்க வச்சாங்கன்னா வேறு கட்சியிலேருந்து வராரு, அது எதிர் முகாமில் இருக்குது, புரிஞ்சுக்க முடியும். கூட்டணி உங்கள் அரசுக்கு அவங்க பெரும்பான்மை கிடைப்பதற்கு அவங்க உதவி பண்ணியிருக்கிறாங்க, அமைச்சராகவும் இருக்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து கூப்பிட்டு சேர்க்குறீங்கன்னா நிதிஷ்கோட கூட்டணியில் இருந்து கொண்டு 2 துணை முதலமைச்சராகவும் வகித்து கொண்டு அவர் கட்சியில் இருந்த ஆட்களை இங்கே சேர்த்த மாதிரி, எம்பிக்களை இங்கே சேர்த்த மாதிரி, சிவசேனாவோடு இருந்து கொண்டு ஷிண்டேவோடு இருந்தவர்களை பாஜக சேர்த்து கொண்டதை போல அதற்கு இம்மியும் குறையில்லாமல் முதலமைச்சர் செய்கிறார். ஸோ இந்த சிக்கல்கள் எல்லாம் இது வந்து ரொம்ப லோயர் லெவல் தான் அப்படின்னாலும், கடந்த காலத்தில் கரூரில் அப்படி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சேர்த்தாரும், ஜோதிமணி அவர்கள் மிக கடுமையாக அதை விமர்சனமும் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அங்கே வந்து ஆஃப்கோர்ஸ் அது மாவட்ட லெவல், இது மாநில லெவல் அப்படின்னாலும் கூட அமைச்சரவையிலலாம் அப்போ பங்குல இல்லாத போது அதுவும் தவறு தான். நீங்கள் சின்ன என்னென்னா தவறில் சின்னது பெருசு நீங்கள் பிரிச்சுக்கலாமே தவிர, அந்த கூட்டணி தர்மம் என்பது அன்றைக்கு அங்கே அடிபட்டதுன்னா இங்கே அதை விட படுமோசமாக அடிபட்டிருக்கு. இன்றைக்கி உங்கள் ஆட்சியை அவர்கள் மூலமாக நிற்கும் போது நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அது எப்படி சரியானதாக இருக்கும் என்கிற கேள்வியும் எழுகிறது. ஸோ ஆஃப்கோர்ஸ் அந்த ரேப்போவை சரி பண்ணுறதுக்கு தான் ஒரு மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தாருனாலும் இது மேற்கொண்டு எப்படி போகும் என்கிற கேள்வியும் இதனோடு சேர்ந்து தொக்கி நிற்கிறது. பார்ப்போம் முதலமைச்சருடைய இந்த சந்திப்பு, இந்த முதல் நாள் இந்த விஷயங்கள், இதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். நித்தி ஆயோக் கூட்டத்தை தாண்டி வேறு எதுவும் சந்திப்புகள் இருக்கும் அப்படின்னா மேபி IUML தேசிய தலைவர்கள் பார்க்குறாங்களா, அல்லது CPMனுடைய திரு MA பேபி அவர்கள் இப்படியான ஆட்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை முடிச்சா 3ஆம் நாள் அது அதிகாரிகள் மட்டத்திலான சந்திப்பாக இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி போகுது எப்படி அப்படிங்கிற அப்டேட்ஸோட நம்ம விரிவாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.